சன் டிவில பயங்கர எதிர்பார்ப்போட ஒளிபரப்பாயிட்டு இருக்க அன்னம் சீரியல்ல நடிக்கக்கூடிய அஸ்வின் குமாருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நிலைக்குறைய வச்சிருக்கு. ஏன்னா தமிழ் சினிமா ஸோ சினிமா நடிக்கக்கூடிய நடிகைகளை ரசிகர்கள் எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறாங்களோ அதே மாதிரி சின்ன திரையில நடிக்கக்கூடிய நடிகைகளையும் மக்கள் அவங்களுடைய முக்கியமான நடிகைகளாக பார்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சீரியலுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு டிவி சேனல். ஏன்னா, இவங்களுடைய மிகப்பெரிய பலமே இவங்களுடைய சீர்கள் தான். அந்த அளவுக்கு இவங்களுடைய சேனல்ல ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா சீரியல்களும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாரி தான் இருக்கும். ஏன்னா, சில பேருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள ரொம்ப அழகா அப்படியே சீரியலா எடுத்து உரைக்கிறாங்க சன் டிவி. அதிலயும் குறிப்பா இந்த அன்னம் சீரியல். ஸோ இந்த சீரியல் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சு இப்போ ஒரு 6 மாசம் தான் ஆகப்போது. இந்த 6 மாசத்துல சன் டிவில டிஆர்பில நம்பர் 1 பொசிஷன இந்த சீரியல் புடிச்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணமே இந்த சீரியலுடைய கதைக்களம் தான். ஸோ இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கதைக்களம். ஏன்னா, ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க. திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது, அந்த பையனுடைய அப்பா சில கட்டாயத்தினால, அந்த பையனுக்கு வேறொரு பொண்ண திருமணம் பண்ணி வச்சுர்றாரு. அதனால அந்த பையன லவ் பண்ண அந்த பொண்ணு, தன்னை ஏமாத்திட்டான் இவன். இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த பையனுடைய அண்ணனையே லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, அதே வீட்டுக்கு போயி, அவங்கள சந்தோஷமா வாழ விடாம எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியலுடைய முழு கதையுமே. ஸோ அதனாலேயே இந்த சீரியல் மிக மிக விறுவிறுப்பா, பரபரப்பான கதைக்களத்தோட ரொம்ப அழகா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல ரசிகர்களும் விரும்பி பார்க்குறாங்க. அதனாலேயே இந்த சீரியல்ல இதுக்கு முன்னாடி சன் டிவி ஒளிபரப்பான நம்ப எதிர்நீச்சல், கயல், சிங்கப்பெண்ணே இந்த சீரியல்களே ஓரம் கட்டுற அளவுக்கு இந்த அன்னம் சீரியல் சன் டிவில டிஆர்பில நம்பர் 1 இடத்த புடிச்சிருக்கு. இந்த சீரியல்ல அந்த முக்கியமான கதாபாத்திரத்துல நம்ப அஸ்வின் குமார் நடிக்கிறாரு. இவரு இதுக்கு முன்னாடி வானத்தை போல சீரியல்ல ராஜபாண்டியா சன் டிவில நடிச்சிருப்பாரு. அந்த சீரியலும் சன் டிவில கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு மேல மக்கள் மத்தியில நல்ல ஒரு இடத்த புடிச்சிருந்துச்சு. அதன் பிறகு தான் அவருக்கு இந்த அன்னம் சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதே மாரி தமிழ் சினிமாவுல சில படங்கள்ல சில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல அஸ்வின் குமார் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ நெறைய சீரியல்கள்ல இவரு நெறைய மிமிக்ரி வாய்ஸும் குடுத்திருக்காரு. அதே மாரி சில முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இவரு மிமிக்ரி பண்ணி பயங்கரமா அசத்தியிருப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நடிகர் தான் அஸ்வின் குமார். அப்படியாப்பட்ட அஸ்வின் குமாருக்கு படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனா, அவருக்கு படங்கள்ல பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால தான் தொடர்ந்து சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அதிலும் குறிப்பா சன் டிவி தான் அவருக்கு மிக மிக பெயர் போன ஒரு நல்ல சீரியல்ன்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் அவரு நெறைய சாதிச்சிருக்காரு. நெறைய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அதனால தான் தொடர்ந்து இவரு சன் டிவில நெறையா சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல அன்னம் சீரியலுடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போற அந்த வேளையில திடீர்னு அவருடைய கார் ஒரு பயங்கர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி நம்ம அஸ்வின் குமாருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.